ஹாய் கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை கண்ணா, உங்களுடைய மெசேஜஸ் எல்லாம் பார்த்தேன். கண்ணா, ஐம் ரியலி வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குப்பா. ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு சோஷியல் மீடியாஸில் யாருன்னு தெரியாத ஒரு நபரை வந்து நம்ம நீங்கள் சிங்கிளா கமிட்டடா நீங்கள் வந்து February 14 நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் என்னென்ன இல்லை கண்ணா, நான் அப்படி சொல்ல வரல. யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு நபரை பற்றி நம்ம தெரியாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் சிங்கிளா கமிட்டடா நான் உங்கள்கிட்ட பேசணும் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. லைக் ஏன் அப்படின்னா, அது வந்து வி டோன்ட் நோல்ல. நம்ம அதை வந்து நம்ம ஒருத்தங்களை நம்ம டிவியில் பார்க்குறோம், இல்லை ஃபோனில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள பிலீவ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக போகக்கூடாது. ஸோ அதனால் நல்லா படிங்க கண்ணா. நீங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கீங்க. ஸோ நல்லா படிங்க. நல்லா படித்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்களா, இல்லை வேறு யாராவது ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுங்க. பட் அதனால் ரொம்ப அடிக்டிவாக இது வந்து யாருக்காகவும் வந்து நீங்கள் இருக்காதீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம்டா. சோஷியல் மீடியாஸில் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நான் அதை வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. சோஷியல் மீடியா நபரை நம்பி அந்த மாதிரியான பர்சனல் மெசேஜஸும் உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்கள் ஓப்பனாக ஷேர் பண்ண வேணாம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கம்மா. இனிமேல் வந்து என்டர்டெயின் இல்லை, யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி வந்து சிங்கிளாக கமிட்டடாக நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுறேன், உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் வந்து நம்ம அதை யாரையும் சொல்லிட முடியாது இல்லைங்களா? பிகாஸ் த அப்பியரன்ஸ் ஆர் டிசப்டிவ் அப்படிங்கிற மாதிரி அப்பியரன்ஸ் வேறு கண்ணா, ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கலாம் இல்லையா? நான் வந்துட்டு இப்போ அதுக்காக நான் ஒரு தப்பானவன் நான் சொல்ல வரல. இன் ஜென்ரல் நான் சொல்ல வரேன். சரிங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நீங்களாம் படிக்கிற குழந்தைகள் நல்லா படிங்கடா கண்ணா. ஃப்யூச்சர் நோக்கி மட்டும் உங்களுடைய சிந்தனைகளை வச்சுருங்க. ரொம்ப தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. பட் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். சரிங்களா?